ஸோ 2026க்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஃபுல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் கேட்டிருந்த ஒரு 3 முக்கியமான டவுட்ஸை பற்றியும் ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் கேட்ட ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டெஸ்ட் சொன்னீங்களே. ஸோ சண்டே வந்து இப்போ காலைல 6 மணி சொல்லியிருக்கீங்க. அப்போ 6 மணிக்கெலாம் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நான் கொஷின் பேப்பரை பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் முன்னாடியே கூட கொடுன்னு வச்சுக்கலாமே. அன்னைக்குள்ள நீங்க என்ன பண்ண அப்படின்னா ஏதாவது ஒரு 3 மணி நேரத்தை ஒதுக்கி அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த உடனே நீங்க எழுதுன்ற அவசியம் கிடையாது. அன்னைக்குள்ள முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த நாளுமே அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? அடுத்து 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வீடியோ கிளாஸ் சொன்னீங்களே, அப்போ எந்த டைமிங்ல சார் வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ மண்டே நான் மெட்டீரியல் கொடுக்கும்போதே நம்ம அகாடமியில் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் அப்பவே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த வீடியோஸை நீங்க அந்த வாரத்தில் எப்போ வேணா பார்த்துக்கலாம். ஓகே, அது லைஃப் டைம் வாட்சபிள் தான். ஓகேவா? வீடியோ கிளாஸ்ன்றது நாம வந்து ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால வந்து அதுக்கான ஒரு டைமிங்லாம் கிடையாது. அந்த வீடியோ எனி டைம் வாட்சபிள். நீங்க எப்போ வேணா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 3வது முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ பைலாங்குல வந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைலாங்குல வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து நம்ம வந்து எதனா ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னா அது புக் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவா நம்ம எதனா ஒரு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதில் தமிழ் மீடியம் தான் இருக்கும். டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ்லையும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 3 டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்ச்ல நம்ம வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிகினர்ஸுக்காக ஒரு ஷெடியூலையே ஒதுக்கியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், அந்த வீடியோலுமே இருக்கு. ஓகேவா? அதாவது பிகினர்ஸுக்காகவே புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இது முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே அவங்க திணறக்கூடாதுனால பிகினர்ஸுக்காக ஒரு 100 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்காகவும் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2வது முக்கியமான விஷயமா ஆடியோ டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம். அதேமாரி நாம வந்து இது எப்படி போடுறதுன்ற ஒரு குழப்பத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆடியோவாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? கொஸ்டின் கேட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் விட்டு ஆன்சர் சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா, அப்போ ரீகால் பண்ணுறது வசதியாக இருக்கும். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2 தரத்துக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த வாட்டி முதல் முறையாக பைலாங்குவல்ல கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் இருக்க போது, இங்கிலீஷும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டவுட்டும் 3 இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஷார்ட்ஸ் ஆனது.